ஹலோ மீடியா ஃபேமிலி, நாம நீ பார்க்க போட்டு ஹைமன் கோட்லின் மேங்காவால சீசன் 1 எபிசோட் 4 நம்ம இன்டர்வியூல பார்க்க போறோம். போன வீடியோ பார்த்து இன்டர்வியூவாங்க, அப்புறம் உங்களுக்கு வேற நல்ல வீடியோ நம்ம உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. அது மட்டும் உங்க டைம் அனுப்பி நான் பேசி வீணாக்கும் டேரக்ட் எபிசோட் போகலாம். எபிசோட் ஓப்பனிங் நம்ம யூகேயும் நம்ம ஹீரோவை பாக்குற வந்துட்டு இருக்கேன். நம்ம மெங்கும் ஸ்லோவா போய் இவ்வளவுமா போயிட்டு இருக்கேன். உண்மை சென்னை ஒரு நம்பிக்கை இல்லையா? மட்டும் இல்லாம ஒரு போன் காலுக்காக அவன் சந்தேகப்படுறேன் சொல்லி நம்ம மெங்கும் சொல்ல, எனக்கு நல்லா தெரியும் வெறும் போன் காலுக்காக நான் சின்ன நம்ம சந்தேகப்பட சொல்லி தப்புறேன். ஆனா அது உண்மையா போயின்னு சொல்லி பாக்கணும்னு சொல்லி அவங்களும் நம்ம வராங்க. இது நல்லா புரியுது, சின்ன நம்ம வெல்த்தியானவே டேலண்டானவன். ஆனா அவன் பல பொண்ணு கண்ணுங்க இருக்கு. ஆனா சின்னவன் அப்படி மற்ற பொண்ணு பழக மாட்டான். அவன் நல்லவன் வல்லவன் சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்க அப்படியே கரெக்டான டைமிங் நம்ம பெங்ஸி அவங்க நின்றுட்டு இருக்கேன். பெங்ஸி மனசுக்குள்ளயும் சின்வான் கிட்ட எப்படி பேசுற, அவனுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காம சொல்லி வச்சிருக்கப்படியும் நம்ம யூகே வந்து பெங்ஸின்னு சொல்லி கூப்பிடுறோம். பெங்ஸி அவங்க பார்த்தா யூகே நீயா சொல்லி அவங்க மனசுக்குள்ளயும் என்ன இவங்க வந்திருக்காருன்னு சொல்லி அவங்க சாக்கலக்கப்படியே, நீங்க கிராஜுவேட் ஆயிட்டீங்களா? அது மட்டும் இல்லாம எதுக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க? அது மட்டும் இல்லாம ஏன் என்கிட்ட சொல்லலாம் சொல்லி அவங்களுக்கு கேட்க போறேன். அதுவா நான் இங்க சென்னுவான தேடி வந்திருக்கேன், நீயும் தப்பு நினைச்சுக்க, நாங்க வெறும் பிசினஸ் பேச வந்திருக்கோம் சொல்லி அவங்க சொல்ல, அவங்க மனசுக்குள்ளயும் நான் சென்னுவான ஒரு பேர் சொல்லிக்க கூடாது, ஏன்னா யூகே நிச்சயம் தப்பா நினைச்சுக்க போறான்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே எளியும் பூனியா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களே, அப்படி இருக்க போற எப்படி பெங்ஸ் சின்ன பக்கம் வந்திருக்காங்க. அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படி என்ன உருவாக்க சொல்லி அவங்க வச்சிருக்க போறேன். கார் வண்டி இறங்க அல்லந்து நம்ம சியாவும் இறங்குறாங்க. அதை பத்தி எல்லாம் பசங்களும் வளைஞ்சு தள்ளி இருக்காங்க. அதை பத்தி நம்ம பெங்ஸே அவங்களும் ஏன்னா மார்ஸ் வந்து எத்தனை உள்ள அளவுக்கு எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க. நம்ம சியாவை வந்துட்டு அம்மா உங்க சின்னவன் எங்க இருக்கான்னு தெரியுமா கேட்க போறேன். நம்ம யூகியும் நீங்க இருக்க சின்னவ பக்கம் வந்திருக்கீங்க, அது மட்டும் அவங்க கூட உங்களுக்கு என்ன பிசினஸ் சொல்லி அவங்க கேட்கறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா உங்களுக்கு சின்னவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி நம்ம சியாவும் கேட்க போறேன். நம்ம யூகியும் கோவமாவ ரெண்டு சண்டை போறேன். நம்ம மெங்கும் நாம வேணுமா ஆறாம ரக்கன் பேசலாமே சொல்லி அவங்களும் சொல்றாங்க. அப்படியே காபி சாப் காமிச்சு 4 பொண்ணு உட்கார்ந்து இருக்க நம்ம சியாவோவும், சரி நீங்க யாருமே பேச ஆரம்பிக்கல, நானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். சரி உனக்கு சின்னவான பிடிக்குமான்னு சொல்லி நம்ம சியாவும் கேட்க, நம்ம யூகியும் எனக்கு சின்னவன் பிடிக்காம சின்னவனுக்கு என்ன பிடிக்கும் சொல்லி அவங்க சொல்ல, நம்ம சியாவோவும் அப்படியா என்கிட்ட போய் சொல்லி விளையாண்டுட்டு இருக்கீங்க, ஏன்னா நானும் சின்னவனும் ஹைஸ்கூல் வந்து எங்க 2 பேர் பழக்கம். அது மட்டும் இல்லாம சின்னவனுக்கு என்னென்ன பிடிக்கும், ஏன்னா அவன் எனக்கா சண்டை கூட போட்டிருக்கான், அதோட உங்களே நீங்களே இப்படி ஏமாற்றி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம சியாவும் சொல்ல, நம்ம யூகியும் அதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லி அவங்க கட்டி இருக்காங்க. சின்னவனுக்கு யூகியா பிடிக்கும், ஏன்னா சின்னவன் யூகிக்காக ஒரு லக்ஸரியஸான மேன்சனையும் ஒரு பியானையும் கொடுத்துருக்கான். அப்படி இருக்கப்போ சின்னவனுக்கு யூகியா பிடிக்கும் சொல்லி அவங்க சொல்ல போறேன். நிறைய மேன்சனு பியானோ, அப்ப சின்னவான் தான் அந்த மிஸ்டேக்ஸ் தைக்கணும். அப்படி இருக்கப்போ சின்னவான் நீ ஒரே நேரத்தில் 2 கப்பல்ல ஓட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்களும் சாக்குல இருக்கேன். நான் இவங்க தோட்டத்தை கூடாதுன்னு சொல்லி அவங்களும் நீ அப்படி சொல்றீங்க, அப்படின்னா சின்னவன் எனக்கா ஒரு பில்டிங்கே கொடுத்துருக்கான், அது வெல்ட் மட்டும் கிட்டத்தட்ட 20 பில்லியன். இப்ப என்ன சொல்றீங்க சின்னவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சொல்லி அவங்களும் சொல்றாங்க. நம்ம யூகே மனசுக்குள்ளையும் இவங்க சொல்லலாம் பார்த்தா சின்னவன் என்கிட்ட சீட் பண்ணிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம சின்ன என்கிட்ட அப்படி நல்லா பேசினாரு, அல்ல சும்மா எல்லாம் பொய்யான்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்க போய் நம்ம பெங்ஸையும் நானும் உங்ககிட்ட சொல்லணும், சின்னவன் எனக்கு 1 பில்லியன் மதிப்புள்ள ஷேர்ஸ் எனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம பெங்ஸையும் சொல்ல, எல்லாம் சொல்லலாம் வச்சு பார்த்து எல்லாம் அமைதியாவே இருக்கேன். நம்ம யூகே இல்லைங்க சின்னவனுக்கு போன் போட்டு ஏன் என்ன சீட் பண்ண சொல்லி கேட்க போறேன்னு சொல்லி அவங்க சின்ன போன் போறப்படியே அவங்களும் ஒரே நிமிஷம் சின்னமா இத்தனால என் கூட பழகி இருக்கு, ஆனா இத்தனாலும் எங்க ரிலேஷன்ஷிப் கன்ஃபார்ம் பண்ண கிடையாது சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆமா யாராச்சும் ரிலேஷன்ஷிப் பற்றிய டாபிக் எடுத்த சின்னவன்னு இப்படி மீன் மட்டும் நழுவி போயிடுவான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நம்ம மெங்கும் ஏன்னா நம்பக்கூட இல்ல சின்ன எத்தனை பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான், அது மட்டும் இல்லாம யாருக்கும் தெரியாம கூட பார்த்துட்டு இருக்கான். இல்ல பார்த்த சின்ன ஒவ்வொரு மூவியும் பார்த்து எடுத்து வச்சிருக்கான்னு எனக்கு தோன்று சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க. நம்ம கோமா எந்திரிச்சு போயிட்டு நான் சின்னவங்கிட்ட நேரா போய் கேட்க போறேன். அதோட நான் ரூய் இந்த பொண்ணுகிட்டையும் நான் என்னோட புள்ள ஷேர் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க போக நம்ம மெங்கும் ஒரு நிமிஷம் சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப மட்டும் நீங்க போயிட்டு பிரேக்கப் பண்ணீங்க சின்னவன் கிட்ட, எந்த பிரச்சனையும் ஆகும், ஏன்னா அவங்ககிட்ட இருக்க வெல்ட்ட வச்சு பல பொண்ணு திருப்பியும் ஜாலியா விளையாட முடியும் சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம அப்புறம் நான் பிரேக்கப் பண்ண கண்ணத்திலேயே ஒரு வைக்கிட்டான்னு சொல்லி அவங்க கேட்க, அவங்களும் சின்னவன் எல்லாம் பண்றானா அது காரணம் என்னன்னா அவங்ககிட்ட இருக்க வெல்த்தான், அப்படி நீங்க மட்டும் இப்ப அவன் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அவங்ககிட்ட பாயிண்ட் வச்சு திருப்பியும் வேற யாரும் கூட விளையாட ஆரம்பிச்சிருவான், அது மட்டும் கேமையும் அவங்க வச்சு முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவங்களும் நாம பொண்ணுங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதோட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மட்டும் நீ காமிச்சு வைங்க, அது மட்டும் சினிமா இருக்க எல்லா பண்ணியும் நம்ம செலவு பண்ண வச்சு அவனை நாளைக்கு அவன் பேங்க் பண்ணி விடுவோம் சொல்லி நம்ம மெங்கு சொல்ல, சின்னவன்கிட்ட இருக்க கடைசியா ஒரு சில்லற காசு விடாம அவனை செலவு பண்ண வச்சு அவனை ஜாண்டா இப்படி மற்றவங்க விளையாண்டோம் சொல்லி கவலைப்படிக்கும் சொல்லி எல்லாம் அவங்க சீரியஸா பேச வைக்க, அப்படியே நைட்டு காமிச்சு நம்ம யூக்கியும் நம்ம இப்படி மற்றவங்க பண்ணிட்டு செலவு பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா சொல்லி நம்ம யூக்கியும் செலவு பண்ண நம்ம மெங்கும் அதெல்லாம் கவலைப்படாது, ஏன்னா இவ்வளவு போடும் ஆளுக்கு இப்படி செலவு பண்ணாம இருந்தான் தப்பு, இப்ப நீ மட்டும் பண்ணாம இருந்தீங்கன்னா அது உனக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்படி உனக்கு பண்ண கஷ்டம் முடிச்சா நானே அவங்க டைப் பண்ணல சொல்லி நம்ம மெங்கு டைப் பண்ண ஆரம்பிக்க,
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் யூகி கிட்ட மெசேஜ் பண்ணி நம்ம ஹீரோ என்ன மெசேஜ் தொண்டு பார்த்து நம்ம மெங்க என்ன எழுதிருப்பாங்கன்னா, எனக்கு ஒரு லைஃப் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம் கம்பெனி ஆரம்பிக்கலாம் சொல்லி எனக்கு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எழுதிருப்பாங்க. நம்ம ஹீரோ என்னடா சம்டைம் இந்த பொண்ணு லைஃப் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம் கம்பெனில ஆரம்பிக்கா சொல்லி கேட்டிருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ குழம்பி போயிட்டு, சரி நிச்சயமா இது அவளோட சொந்த முடியுமா இல்லாட்டி வேற ஏதாச்சும் மேனிபுலேட் பண்ணி இருக்கலாம்னு தெரியல. ஆனா நான் இப்போ சமீபத்தில் ஒரு லைஃப் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம் கம்பெனியை வாங்கினேன். நானும் யாரும் வச்சுன்னா இப்ப கரெக்டா யூகேனால அவங்களுக்கு தான் சொல்லி நம்ம ஹீரோ ரிப்ளைல நான் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேர்ட்டோட சிந்தனையும் ஒரே மட்டும் இருக்கு. ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்காக உங்க கரியருக்காக நான் ஒரு லைஃப் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம் கம்பெனி ஒன்று வாங்கினேன். ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கை முன்னேறன்னு சொல்லி ஹீரோ சொல்ல வேணுமான ஆர்வம் தரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றேன். அதை கேட்ட நம்ம மெங்கும் என்ன லைஃப் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம் கம்பெனி நம்ம கிஃப்ட் தர போறானா யூகே அவன் சொல்லப்பட்ட அப்படிதான் பண்ண போறான்னு நினைச்சிட்டு நம்ம யூகி மனசுக்குள்ள என்ன சின்னவான் என்ன சொல்லிட்டான், ரொம்ப நாளா எனக்கு ஒரு பிளான் பண்ணான்னு சொன்னான். அப்புறம் அவன் என்னோட ஃபீலிங்ஸ் மட்டும் கேர் பண்ணல, அவன் என்னோட கவியும் ஓச்சிருக்கான சொல்லி அவங்களும் என்ன சின்ன இப்படிப்பட்ட பையனா இருந்தாங்க கூட அவன் என் மேல ஃபீலிங்ஸ் மட்டும் காமிக்கல, அவன் கவியும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்றான்னு சொல்லி அவங்களும் மனசை மாற்ற மட்டும் வரப்போ மெங்கம் ஏன்னா அவன் கொடுத்த கொஞ்சம் மனத்தையும் உன்னோட மனசு மாற்றிக்கா நம்ம எரி முடிக்கலாம் முழுசான்னு சொல்லி மெங்க சொல்லப்போ நம்ம யூக்கியும் நீ நினைக்கும் வச்சுன்னு அப்படி ஒரு பையனா இல்ல, அவன் ரொம்ப நல்லவன் வல்லவன், அது மட்டும் இல்லாம அவன் வார்த்தை எனக்கு காப்பாற்றுவான்னு சொல்லி அவங்க சொல்ல நம்ம மெங்கும் அப்படி சொல்லி பார்க்கலாம் அவன் கொடுத்த ப்ராமிஸ் எப்படி காப்பாற்றுவான்னு சொல்லி அவங்களும் கம்பெனி பற்றி கேட்க போறியா. அதுக்கப்புறம் வந்து ரிப்ளை பார்த்து அவங்களும் எனக்கு மட்டும் ஏன்னா நம்ம பசங்க கிடைக்க மாட்டேங்கான்னு சொல்லி அவங்க வெறுப்புல இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பாங்க, நாளைக்கும் ஒருத்தர் அனுப்பி அந்த கம்பெனி அவங்க பேருக்கு நான் எழுதி வைக்க சொல்லிடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதனால அவங்களும் இந்த மாதிரி பையன் கிடைக்கலன்னு சொல்லி வெறுப்புல இருக்காங்க. இந்த டோனு அது மட்டும் இல்லாம பேசலாம் வச்சு பார்த்தா நிச்சயமா இந்த யூகி இல்ல. அப்பனா இது யாரா இருக்கும், இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர்னா நிச்சயமா மெங்கா இருக்கும். அப்ப நீ என்னையே 12 செலவு பண்ணிக்கலாம் பாக்குறல, அப்ப சரி நான் உன்கிட்ட வேணா சொல்லக்கு நான் 12 செலவு பண்ணிக்கிறேன்னு சொன்ன ஹீரோவும் வில்லத்தனமா சொல்ல அது நம்ம சியாவை வீட்டை காமிச்சு நம்ம என்ன நீ சொல்லப்பட சின்ன நீ ஏமாட்டானா, ஆமா சின்னமோன் இல்ல பல பொண்ணுகிட்ட ஒரே நேரத்துல ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு சொல்லி அவங்க சொல்லாங்க. அம்மாவுக்கும் நான் நம்ப முடியல, ஏன்னா சின்னமோன் அப்படிப்பட்ட பையன் இருக்க மாட்டானே, நாங்க இன்னும் அவன் பல பொண்ணுகிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருக்க கன்ஃபார்ம் பண்ணாம இருந்தாங்க கூட அதான் உண்மையா இருக்க போறேன்னு சொல்லி அவங்களும் குரூப்ல மிஞ்சி வந்திருக்கு பாத்தீங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. என்ன குரூப்னு கேட்க போறேன், அதோ என்ன போல பல பொண்ணுங்க ஏமாந்து இருப்பாங்க தெரியுமா, அவங்க பொண்ணுங்க சேர்ந்து நாங்க குரூப் அமைச்சிருக்கோம். அதுவும் நாங்க அவன் பண்ணதுக்கெல்லாம் அவனுக்கு ரிவெஞ்ச் பண்ணக்காக ஆரம்பிச்சிருக்கோம், இல்ல ஆக்ஷனுக்கும் அவன் பே பண்ண விட மாட்டோம் சொல்லி அவங்களும் குரூப் போகும்னு பார்த்தா நம்ம யூகி நம்ம ஹீரோ அந்த கம்பெனி தரேன் சொல்லியிருப்பான். அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம சியாவோவும் ஏன்னா அவன் கம்பெனி தரானா, ஏன்னா அந்த பொண்ணு என்னென்ன பெட்டா தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம சியாவோவும் நம்ம ஹீரோ அவங்களுக்கு தரேன்னு சொல்லி கோவமா இருக்காங்க. சியாவோ அவங்ககிட்ட அம்மாவுகிட்ட ஒன்று சொல்லணும், அந்த பொண்ணுங்க எல்லாம் ஒண்ணு ஏமாத்தாங்க சொல்லி அவங்க சொல்ல என்னம்மா சொல்ல அவங்களும் பாக்குறாங்க. அடுத்த அவங்களும் ஆக்டிங்க போறேன் நம்ம ஃபேமிலி அப்படி கஷ்டம் நிச்சயமா அப்படி இருக்க போற உன்னை நாங்க விலைக்கு விற்கிற அளவுக்கு எல்லாம் வந்தோம். ஆனா அப்பெல்லாம் இங்க வந்து ஒரு அந்த காவல் டிவன் மட்டும் சின்ன வந்தான்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு இருக்க போறீங்க. பசங்களும் ரொம்ப அமேசிங் ஆனவங்க, அப்படி இருக்க போற பொண்ணுங்க நம்ம ஓன் எபிலிட்டி யூஸ் பண்ணி தான் அவங்க மற்றவங்கிட்ட பொண்ணுங்கிட்ட போகாம நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்ல விஷயமும். ஆனா மற்ற பொண்ணுங்களா அவன் ஸ்கேம் பக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு யாராச்சும் விட்டு போனாங்களா அவனுக்கு இருக்குன்னு தெரியல, அவங்க பொண்ணுங்களா உன்னை வெறுத்து விட பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே ஜாலியா இருப்பாங்க சின்ன கூட சொல்லி எங்க அம்மாவும் சொல்ல இதான் உனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம், இது ஒரு ரேஸ் மாடல் சொல்லி அவங்களும் அதையும் சொல்லிட்டு என் பொண்ணு லைஃப் டைம் முழுக்க சந்தோஷமா இருக்குன்னு நீடமா பண்ணணும் சொல்லி அவங்களும் சொல்ல ஆமாம்மா நீ சொல்ல கருத்து தான், ஏன்னா நான் கொஞ்ச நாளைக்கு மேலே சின்ன ரொம்ப கோவம் நடந்துகிட்டேன், அதை மட்டும் நடந்துக்காம மற்ற பொண்ணு ஆப்பர்ச்சுனிட்டி தராம அவங்க அட்வான்டேஜ் இருக்காம பாத்துக்க போறேன்னு சொல்லி அவங்களும் டீயா கிளம்ப அப்படின்னு ஹீரோவும் என்னமோ தப்பா இருந்தாங்க சொல்லி ஹீரோவும் கரெக்டா சியாவுக்கு போனா போட்டு ஹலோ சியாவோ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு லைஃப் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம் இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அந்த கம்பெனியோட பொறுப்ப நான் என்னோட கிளாஸ்மேட் ஆன சியாவுக்கு யூகிக்கு நான் தரப்போறேன், அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லாம இருந்தா தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்றேன்னு சொல்லி ஹீரோவும் கரெக்டான டைமிங்ல போறேன். அங்க அம்மா யாருமா போன கேட்க போறேன் சென்னுமான் ஒரு லைஃப் இன் பிளாட்ஃபார்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அது ஓனர்ஷிப் யூகே தரப்போனான்னு சொல்லி சொன்னான்னு சொல்லி சொல்ல போறேன். நான் அப்பயே சொன்னேன்ல சின்னுவான் அப்படிப்பட்ட பையனே இல்லைன்னு, அது மட்டும் இல்லாம அவனை ஹார்ட்ல நீடாம இருக்குன்னு சொல்லி அங்க அம்மாவும் சொல்ல அதோ சின்னுவான் அவ்வளோ கெட்டவன் எல்லாம் இல்ல போல, அதுவும் நான் தான் தப்பா நினைச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் அவனோட பணத்தெல்லாம் செலவு பண்ணேன்னு சொல்லி அவன்கிட்ட நான் இப்பெல்லாம் நடந்திருக்கேன், நான் எவ்வளவு கேவலமான பொண்ணா நடந்திருக்கேன்னு சொல்லி அவங்களும் அழுக செல்லம் 1 நேரமா அழுக வச்சு எப்படி, அது மட்டும் இல்லாம இயற்கை அழுகிற உனக்கு பிடிச்ச செய்யுன்னு சொல்லி அவங்க சொல்ல அவங்களும் அம்மா நான் போய் சின்ன சாரி கேட்க போறேன், அது மட்டும் இல்லாம நான் அவனுக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்து அவனை சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு சொல்லி நம்ம சியாவும் சொல்றோம். ஹீரோ எபிசோடுக்கு என்னக்கார போடலாம், அடுத்த எபிசோட் நம்ம ஹீரோ இங்க 3 பேர்த்துக்கும் அவங்க எல்லாத்தையும் தெரியும் சொல்லி நம்ம ஹீரோக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் ஹீரோ அதுக்கு எப்படி என்ன பண்றான்னு சொல்லி அடுத்த எபிசோட் தான் விரித்தமன் ட்விஸ்ட் அண்ட் டென்ஸா கொண்டு இருப்பாங்க. சரி அந்த எபிசோட் நீங்க மறக்காம பாத்துருங்க. சரி அவங்க டைம் இப்படி வளம் பேசுவீங்க நான் உங்க வேச்சனிங்க பார்த்துக்கு வீச் வாய்ஸ் யூ டேக் பாய், அடுத்த சந்திக்கலாம்.